யாமிருக்க பயமேன் படத்துல ரோட்ல பிஸ் அடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டி இன்பமாக இருக்குதையான்னு அடி வாங்குவாரே கருணாகரன். அவருக்கும் நம்ம இந்திய உளவுத்துறைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கருணாகரன் அவரோட நண்பரும் சூதுகவும் டைரக்டருமான நலன் குமாரசாமி கொடுத்த சான்ஸ்னால தான் நடிக்க வந்தாரு. நலன் குமாரசாமி கலைஞர் டிவியில் நடந்த நாளைய இயக்குனர்ல கலந்துகிட்டப்ப அவரோட ஷார்ட் ஃபிலிம்ல கருணாகரனை நடிக்க வச்சிருந்தாரு. அப்புறம் 2012 ரிலீஸ் ஆன கலகலப்பு படத்து மூலமா சினிமாக்குள்ள நடிக்க வந்தாரு கருணாகரன். சூது கவும், யாமிருக்க பயமே, ஜிகிரு தண்டா போன்ற படங்கள்ல இவர் நடிச்ச கதாபாத்திரம் அதிக அளவு பேசப்பட்டது. இந்த படங்களோட வெற்றிக்கு அப்புறம் லைனா பல படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சாரு நம்ம கருணாகரன். கருணாகரனோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரா ஏஜென்ட், அதாவது இந்திய மத்திய உளவுத்துறையில ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப கருணாகரனோட ஃபேமிலி டெல்லியில தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதனால கருணாகரனும் அவரோட 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெல்லியில தான் படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க ஃபேமிலி திருச்சியில வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப கருணாகரன் விவேகம், திரி, களவு, வீரா போன்ற படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.